ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன் திஸ் வீடியோ நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம சில படங்களில் சில பேர் சொல்ல கேட்டிருப்போம், காதல் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணம்லாம் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நல்ல மனசு இருந்தால் போதும், நல்ல அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனசு, நல்ல அன்பு இருக்கணும். ஆனால் பணமும் கூட இருக்கணும். அது ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட கரியர், செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது தான் நம்மளோட சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கம் டு த பாயிண்ட். பணம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? பணம் என்ன வேணாலும் பண்ணும். பணத்தோட ரோல் என்ன? இங்கே நம்ம சமுதாயத்தில் பணம் இருக்குது இல்லை, இந்த ரெண்டு விஷயந்தான் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லவனா கெட்டவனா அடுத்தது தான் அவங்க யோசிப்பாங்க. இங்கே எப்படின்னா சமுதாயத்தில் பணம் இருந்தால் அவன் நல்லவன், பிகாஸ் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, டொனேஷன் பண்ணுறாங்க, ஸோ இவன் நல்லவன். பணமே இல்லை, இவன் ரொம்ப கஞ்சன், இவன் ஏழை அப்படிங்கிறத தாண்டி அவனை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு அவங்க தள்ளி விட்டு போயிடுவாங்க. பணம் தான் இங்கே அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது. பணம் தான் இங்கே அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட லவ் லைஃப்பில் பணம் எப்படி ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் ரீசெண்டாக ஒரு ரீல் ஏதோ யூடியூப்பில் ஏதோ ஷார்ட்ஸ் ஏதோ பார்க்கும்போது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பொண்ணு சொல்லுது அவன் லவர்கிட்ட முன்னாடியே, பணம்லாம் முக்கியம் இல்லைங்க, இன்றைக்கி என்னங்க நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், அவர் இருக்கிறாரு, நல்ல அன்பு இருந்தால் போதுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கையை கோத்து போனால் சூப்பராக இருக்குங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப அப்படியே வேறு லெவலில் பேசிச்சு. இதெல்லாம் கண்டென்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் ரியல் லைஃப்க்கு சத்தியமாக இருக்காது. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 18லேருந்து ஒரு 19 வயசு தான் இருக்கும். அதோட பேச்சை பார்த்தாலும் அதோட சைஸை பார்த்தாலும் அப்படியே தெரிஞ்சுது. ஓகேம்மா, நீ சொல்கிறது ஓகே தான், பட் பணம் எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் வருது? இப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க, ஒரு மென் ஒரு உமன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அவர் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இந்த மென் அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க, இந்த விமன் அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க. 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வந்து லவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? எனக்கு என்னோடய வேலைக்கு போகணும், என்ன படிக்கணும், லவ் பண்ணுறோம், ஸோ இப்படி தான் இருக்கும். அதுவே ஆஃப்டர் மேரேஜ் இவங்க 2 பேரும் வெளில வந்து ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த வீடு, அந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோமுக்கு ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில் பே பண்ணணும், மல்லிகை சாமானை வாங்கணும், பால் செலவு இருக்குது, மல்லிகை சாமான செலவு எல்லாமே இருக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கிடையில் லவ்வும் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? பணம். ஓகே ஃபைன், எனக்கு என் வீட்டுக்காரர் எங்கேயுமே போவேனாம்ப்பா, என்னை பார்த்துட்டு லவ் பண்ணிட்டே இருக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஆனால் இங்கே சொன்ன இந்த வரவு செலவெல்லாம் யார் பார்க்குறது? அதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை தான். இப்போ நீங்கள் உங்கள் லவர் சொல்லலாம், பணம்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லைம்மா, நம்ம 2 பேரும் ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், வாழ்ந்துக்கலாம், ஒரு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற இதே வாய் நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல எங்கேயாவது பணம் கஷ்டம், ஒரு பண தேவைன்னு வரும்போது உங்களால் கொடுக்க முடியலைங்கும் போது அவங்களோட மைண்டு, நம்ம அவசரப்பட்டோமோ, யாராவது நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லும், மைண்டு சொல்லும். அதை நாளடைவில் அவங்க வாயிலையும் சொல்லிடுவாங்க. ஏன் லைக் சொல்லணும்னா, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னோடய வாழ்க்கையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொன்ன பையனையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வேறு லெவல் எதோ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பேசி உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா
உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹவு டு மேக் மனி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி பணம் பண்ணுறது, அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது, அந்த பணத்தை சேவ் பண்ண பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி பணத்தை டெவலப் பண்ணி டபுள் ஆக்கிறது அப்படிங்கிறத யோசிங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி, இந்த சுச்சுவேஷனில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நீடு. பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் உடல் மட்டும்தான் இருக்குது, உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப், லவ் எல்லாமே முக்கியம்தான். அதே சமயத்தில் மணியும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த மணி உங்களோட ரிலேஷன்ஷிப், லவ் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும் அந்த மணி இல்லைன்னா. கிளியர்? பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ எனக்கு தோணுன கமெண்ட்ஸை கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நம்புகிறேன், கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your friend Ranjit.